இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வேத பகுதி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமான் உடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அறுப்பு விலையை பெறுது. இந்த வசனத்தில் ஏசப்பா ரெண்டு காரியங்களை முக்கியப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. முதலாவது என்னென்னா, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளியாக இருக்குமா. ஏசப்பாவோட ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் ஆகிய நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, சுத்த வெள்ளியாக இருக்கணுமா. நிறைய நாட்களில் வசனமே சொல்லியிருக்கிறது, எங்கே நிறைய வார்த்தைகள் இருக்குமோ, எங்கே நிறைய பேச்சுகள் இருக்குமோ, அங்கே பாவங்கள் நிறையா இருக்கும்னு. ஸோ இதனால ஏசப்பாவோட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்ம வாயின் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருக்கணும், ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருக்கணும். ரெண்டாவது காரியம் என்னென்னா, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலை பெறுது. துன்மார்க்கன்னா ஏசப்பாவுக்கு கீழ்ப்படையாமல் ஏசப்பாவோட வசனத்துக்கு விரோதமாக நடக்கிறவனுடைய மனம் எப்படி இருக்குதான், அற்ப விலையாக இருக்குதான். அந்த இருதயத்துக்கு ஒரு விலையே இல்லையா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அந்த இருதயத்துலேருந்து ஏசப்பாவோட வசனம் இருக்கிறதா, இல்லை துன்மார்க்கனுடைய காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கான்னு. ஏன்னா வசனமே ஏசப்பா வசனத்தில் எழுதியிருக்காங்க, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் வாயின் வார்த்தைகளை வெளிப்படும். அதனால ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நம்முடைய இருதயங்கள் ஏசப்பாவுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும், ஏசப்பாவுக்கு முன்பாக ஏற்றதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாயின் வார்த்தைகளை புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெள்ளி மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உள்ள கனமுள்ள வார்த்தையாக நம்ம வார்த்தைகள் காணப்படலாம். அதனால இந்த வசனத்தின்படி நம்மளை அர்ப்பணித்து ஏசுப்பட்ட ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரோட துணையோட நம்மளோட இருதயங்களை ஏசுப்பாக்கன் முன்பாக நீதிமான்களின் இருதயத்தின் போல சுத்தமாகவும் கபடற்றதாக வச்சு கொண்டு நம்ம வாயின் வார்த்தைகளில் கவனமாக ஏசுப்பட நம்ம மகிமைக்காக நம்ம வாழ்னா ஏசுப்பா அதுலேருந்து மகிமைப்படுவாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் என்ன தந்ததுக்காக நன்றி ஏசுப்பா. நீங்கள் தந்த வசனத்துக்காக நன்றி ஏசுப்பா. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு இதே துன்மார்க்கன் மாதிரி இல்லாதபடிக்கு நீதிமான் மாதிரி ஏசுப்பா உங்கள் வசனத்தால் நிரப்பப்பட்டு உண்மையுள்ள இருதயங்கள் எனக்கு தாங்க ஏசுப்பா. ஏசுப்பா எங்கள் வாயின் வார்த்தைகள் ஏசுப்பா சுத்த பொண்ணை போல் ஏசப்பா மதிப்புள்ளதாக இருக்கணும் ஏசப்பா. விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக இருக்கணும் ஏசுப்பா. நாங்கள் வாயின் வார்த்தைகள் கனமுள்ள வார்த்தைகளாக பேச கிருபை பாராட்டுங்க. இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கிருபை பாராட்டுங்க. இந்த வசனத்தின்படி நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.